மாற்றான் மனைவியை தொடுபவருக்கு சாமி வருமா? இன்னைக்கு இந்த பதிவு இன்னைக்கு ஏன் அப்படின்னா, மாற்றான் மனைவி, அதாவது ரொம்ப குலதெய்வத்தில், அதாவது எப்படி சொல்றதுன்னா, குலசாமியை வச்சு நல்லா வாழ்ந்தவனும் உண்டு. அதே சமயம் குலசாமியை வச்சு குலசாமியோட கோபத்தால் வீழ்ந்தவனும் உண்டு, அழிஞ்சு போனவனும் உண்டு. அதுதான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு ஒரு எல்லை, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எல்லையில் முத்தையா இருக்கார், கருப்பையா இருக்கார். அந்த இடத்துல அந்த சாமி நல்லா துடிகொண்டு பேசி வருது. அப்போ அந்த இடத்துல அவர் மேலே ஒரு சாமி வருது. அவர் சாமியாடி நல்லா அருள் வாக்கு சொல்கிறாரு. சாமி வந்த உடனே அதுக்கப்புறம் அவருக்கு தோட்டம், வயல், வரப்பு, நல்ல வசதி, அதே சமயம் நல்ல செல்வாக்கு, அதே சமயம் நல்ல பேரும் புகழுமா நல்லா அந்த சாமி ஓங்கி பேசுது. ஓங்கி நல்லா பேசுது. அவர் மேலே அவருக்கு நல்ல வளங்களையும், செல்வ வளங்களையும், ஆரோக்கியங்களையும், சகல வளத்தையும் கொடுக்குது. ஒரு காலம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் மேலே சாமியே வரலை. சாமி சுத்தமாக வரலை. சாமி சுத்தமாக வரலைங்கிறது மட்டும் இல்லாமல், அவருடைய சொத்து வரி போகுது, அவருடைய செல்வாக்கு, அவருடைய எல்லாமே, அவர் எதெல்லாம் அவருக்கு கிடைச்சிச்சோ எல்லாமே பறி போயிடுது. வெறும் ஆண்டி அணிக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் அந்த கோவிலுக்கு வர்றாங்க. அப்போ கேட்குறாங்க, ஐயா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். அப்போ ஒருத்தர் எங்களுக்கு வாக்கு சொன்னார். இப்போ அவர் எங்கய்யா இருக்கார்? அவரை பார்க்கணும். அவர்கிட்ட நாங்கள் மறுபடியும் எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை இருக்குது, நிறையா இருக்குது. அதனால் அவர்கிட்ட நாங்கள் வாக்கு கேட்கணும் ஐயான்னு அந்த பூசாரிகிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த பூசாரி சொல்கிறாரு, அம்மா நீ சொன்னது சரிதான், நல்லா அவர் மேலே சாமி பேசிச்சு. இப்போ அவர் வாக்கு சொல்கிறது இல்லைம்மா, ஏன்னா அவர் மேலே சாமி வர்றது இல்லைம்மா. என்னங்க ஐயா அப்படி சொல்கிறீங்க? முத்தா மணியா அவர் அந்த இடத்துல வாக்கு சொன்னாரே, அவர்கிட்ட அவரை எதிர்பார்த்து நாங்கள் அவ்வளோ தூரமாக இருந்து இங்கே வந்தோம். இப்போ இப்படி சொல்கிறீங்களே ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த பூசாரி சொல்கிறாரு, சரிதாம்மா, வாக்கு சொன்னது அவராக இருந்தாலும் அந்த வாக்கை சொல்ல வச்சது இந்த சாமிமா. இந்த சாமியை வணங்கு, உன் குறைய அந்த சாமி காலடியில் கொட்டி தீரு. அந்த சாமி உனக்கு உன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்யும், கலங்காத. சரிங்கய்யா, ஏங்கய்யா ஏன் அவர் சாமி ஆடலை, எதுக்கு இப்போ அவர் அருள் வாக்கு சொல்லலை, என்ன காரணம் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் மூடி மூடி மறைக்கிறார். எதுக்கம்மா அதெல்லாம், எதுக்குமா உனக்கு, அதை பற்றி நீ ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம். அவருடைய சூழ்நிலை, அவரவே அவர் மேலே வந்த சாமி கிறுக்கு குத்தி அவரை இந்த நிலையில் நிப்பாட்டி விட்டுருச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னது அவங்க மனசில் ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுறாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, அவரால் தான் நாங்கள் வாழ்ந்தோம், அவர் சொன்ன வாக்கு 100க்கு 100% எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு ஐயா, சொல்லுங்க என்னாச்சு, சாமி கிறுக்கு குத்துச்சுன்னு சொல்கிறீங்களே, ஏன் ஆச்சு, எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, சரிம்மா நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்குறீங்க, அவரை நம்பி வந்ததுனால சொல்கிறேன். நல்லா வந்தாரம்மா, நல்லா ஆடினார், நல்லா சாமியை துடிகொண்டு வணங்கி வந்தார். ஆனால் காலப்போக்கில் அவர் இது மாதிரி தன்னுடைய கட்டிய மனைவியை தவிர வேற இந்த பெண்கள் விஷயத்தில் வேற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் வழி மாறி திசை மாறி மாற்றான் மனைவியை தோல்றதுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் இறங்குனதுனால சாமி அவரை விட்டு விலகுனது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சோ அது எல்லாமே அழிஞ்சு போச்சம்மா. ஏன்னா அந்தளவு அவரை அந்த சாமி நம்புச்சு. அவர் அந்த சாமிக்கு எவ்வளவோ தடுத்தும் அந்த சாமியை மீறி அவர் அந்த செயலை செஞ்சார். சட்டடி அவரை படுக்க கூட போட்டுச்சு. அப்படி இருந்து அந்த செயலை திரும்பி அவர் செஞ்சதுனால சாமி அவரை விட்டு விலகுனது மட்டும் இல்லாமல் அவர் குடும்பமே இப்போ கஷ்டப்பட்டு நிற்கிதுமா அப்படின்னு அந்த இடத்துல பதில் சொல்கிறார். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னங்க ஐயா, சாமி பரிபூரணமாக நின்று நல்லா வாக்கு சொன்ன ஒரு சாமியாடிக்கே இந்த நிலைனா சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் என்னம்மா, கால விதிமா, கால விதி. அருள் பாதி மருள் பாதி தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அருள் அவருக்கு பாதிக்கு மேலேயே அந்த இடத்துல கிடைச்சாலும் அது அவருடைய இயலாமையினால அந்த தெய்வத்தை அவரால் கொண்டு செலுத்த முடியலை. மனுஷனோட ஆசை, பேராசைகள் தான் இது மாதிரியான வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும். துடியான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்கள் சரியா இல்லை அப்படின்னா அது இது மாதிரியான அந்த காமம் சார்ந்த விஷயங்கள்ல சரியா இல்லை அப்படின்னா, கட்டிய மனைவியை தவிர மாற்றான் மனைவியை தொடுற அது மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா சாமி அவங்க மேலே தங்கரிக்காதுமா.
அசுத்தமான தேகமா மாறும்போது அந்த தேகத்தை விட்டு அந்த சாமி விலகிறோம். அப்படி விலகுனதுனால அது மட்டும் அல்லாம அந்த சாமி ஒரு கோவக்குறியில திசை மாறி நின்றுக்குச்சு. இவர் செய்கிற செயலால் அந்த சாமியும் பலவீனப்பட்டதுனால அந்த சாமியோட கோவக்குறியே அவரை இந்த அளவு கஷ்டப்பட வச்சிருச்சம்மா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி அந்த மக்களுக்கு சொல்றார். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு தூரம் சாமி ஓங்கி உடம்புல பேசினாலும் இந்த தேகமும் இந்த எண்ணமும் இந்த மனசும் சரியா ஒழுக்கமா சரியான கட்டுப்பாட்டுல நின்னாதான் அந்த சாமி துடிகொண்டு பேசும். இல்லைன்னா தேகத்தை விட்டு சட்டடியா விளையிடும். சட்டடியா விளையாதான் மனுஷனுக்கு சாமிக்கு இருக்கிற வித்தியாசங்க. ஒரு சில தெய்வங்கள் இருக்கு. ஒரு சில தெய்வங்கள் எப்படி அப்படின்னா, அதாவது இது மாதிரியான ஆசைகள், அது மாதிரியான ஒரு அழகை, இது மாதிரி பேச்சுல வசியம் பண்றது அப்படி இப்படின்லாம் ஒரு சில தெய்வங்கள் இருந்தாலும் பெரும்பாலான தெய்வங்களுக்கு இது மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த சாமியாடிகள் அந்த கட்டுப்பாடை செய்ய வைக்கணும். சரிங்க, நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கே அச்சமா இருக்குங்க. நான் இது மாதிரி தவற நான் முன்னாடி ஒரு தடவை ஒரு சில நேரங்களில் செஞ்சிட்டேனே, அதனால என் மேல வந்த சாமி என்னை விட்டு விலகுமா? நானும் இது மாதிரி கஷ்டப்படுவேனா? நானும் இது மாதிரியான ஒரு இன்னல்களுக்கு ஆளாவனா? என் சாமியோட கோபக்குறிக்கு நானும் ஆளாவனா? அப்படின்னு ஒரு சில மனசுக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். அதாவது சாமி வர்ற வரைக்கும், சாமி ஓங்கி பேசுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சாமி ஓங்கி பேசிருச்சு அப்படின்னா, இந்த சொர்க்கமே இருந்தாலும் சொர்க்கத்துக்கு அந்த சாமி அந்த விரும்பல அப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கு போகாம இருக்கிறது தான் அந்த சாமிக்கு செய்யற மரியாதை. அப்ப நான் என் மேல சாமி துடியா பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த சாமிக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் நான் விட்டு விலகி வரணும். என் சாமிக்கு எதெல்லாம் இது இருக்கு அப்படின்னா அந்த ஆசாவாசங்களை நான் கட்டுப்படுத்தணும். அதாவது தனி மனித நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடல் சார்ந்து ஒரு சில இயல்பு தானே. மனுஷங்கிறது இது மாதிரியான அந்த ஒரு காம சிந்தனைகள் எண்ணங்கிறதெல்லாம் இயல்பு தான். அது இருக்கத்தான் செய்யும். அது அந்த உடம்புல தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எண்ணங்கள் தனக்குள்ள மட்டுமே இருந்தா எந்த ஒரு சிக்கலும் இல்லை, எந்த ஒரு குழப்பங்கள் இல்லை. ஆனா மற்ற செய்யக்கூடாத இந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பொருளுக்கு ஆசைப்பட்டு சொற்ப அந்த சுகத்துக்காக மேல இருக்கிற சாமியை மதிக்காம மேல இருக்கிற சாமியை உதறி ரத்தமும் சதையுமா கலந்து நிற்கிற அந்த தெய்வத்தை தீட்டுப்படுத்தினா அந்த சாமி கண்டிப்பா கோபம் கொள்ளும். ஆறா இருந்தாலும் அவங்க விட்டு விலகும். பேசாது சட்டடியா நிற்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சாமியை சுமக்கிற ஆண்களுக்கு சொல்றேன், தெய்வத்தை சுமக்கிற துடியான தெய்வத்தை சுமக்கிற ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன். சாமி இருக்கு அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சாமியாடி இருக்காரு. இந்த சாமியாடி நல்லா அருள்வாக்கு சொல்லி வர்றவர், நல்லா சாமி நல்லா பேசி வருது. அப்ப அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, என்னங்க ஐயா உங்க மேல வர சாமி தான் என் மேலே வருது, நீங்க என்னங்க ஐயா இவ்வளவு கட்டுப்பாடோட இருக்கீங்களே, ஆனா அப்படி நான் இல்லையே, நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அது அவர் சொல்றாரு, உன்னைய மாதிரி நானும் இருந்தனப்பா, ஆனா அந்த அந்த காலகட்டம் வரும்போது என் சாமி என்னைய இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்னை பக்குவப்படுத்துச்சு. என் சாமி சொல்ல நான் கேட்டேன், என் சாமி சொல்படி நான் நடந்தேன், என் சாமி இட்ட கட்டளப்படி அதை நிறைவேற்றினேன். என்னுடைய தேவைகளை நான் ஒதுக்கி வச்சேன். தெய்வத்தோட தேவைகளை, அது என்ன வேணும் ஏது வேணும்னு தெய்வத்தோட தேவைகளை மட்டுமே நான் நிவர்த்தி செஞ்சேன். அதனால எனக்கு அந்த எண்ணங்களும் அதிகமா வராது. என்ன வருது அப்படின்னா என்னுடைய வீடு, என்னுடைய கட்டிய மனைவி, அதளவுதான் இருக்குமே தவிர மற்ற என்னுடைய பார்வை வேற பக்கம் திரும்பாது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஒரு சில நேரங்களில் நிறைய தியானங்கள் செய்கிறது. அதே சமயம் இந்த உடலுக்கு அது போன்று ஒரு எண்ணங்களை ஏற்படுத்துகிற உணவு பொருட்களால் என்னுடைய உடலில் இருக்கும் சூட்டை, அது மாதிரியான விஷயங்களை நான் பக்குவப்படுத்துவது, இது மாதிரியான ஒரு சில செயல்களால் நான் சரியா இருந்ததுனால என் சாமி இப்போ வரைக்கும் என்கிட்ட துடியா பேசுதப்பா. உங்ககிட்ட அந்த சாமி பேசிச்சுன்னா நீயே அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், அப்படி இருந்தா தான் சாமி பரிபூரணமா பேசும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாரு. இந்த பதிவுல சாமியாடி வரும் மக்களுக்கு சொல்றேன், சாமி வரலையா கவலைப்படாதீங்க. சாமி வரலாட்டினாலும் அது தவறு. மாற்றான் தோட்டத்து மல்லிகை, அது நாம் ஆசைப்படுவதுங்கிறது ஆபத்தானது. உடலுக்கும் சரி,
அதே சமயம் சுற்றி இருக்க சூழ்நிலைக்கும் சரி, சுற்றி இருக்க உறவுகளுக்கும் சரி. அப்ப என் மேல சாமி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அது தெய்வமே அமைச்சு கொடுக்கும். என்னுடைய தேவைகள் அந்த ஆசைனா அது முக்கியம்னா அதை விட 100 மடங்கு ஆசை, அந்த ஆசை வேற ஒரு விதத்துல அந்த தெய்வம் எனக்கு அமைச்சு கொடுக்கும், எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் மிகவும் இது போன்று காமம் சார்ந்த விஷயத்தில் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துவதே ஆக சிறந்தது. இல்லை என்றால் அது அழிவைத்தான் நமக்கு அள்ளி கொடுக்கும்னு சொல்லி இந்த பதிவை அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.